ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு தான் இது. இது ஒரு ஷவர்மாக்கு ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவாக நானே வீட்டில் செஞ்சு ஆரம்பிச்சது தான் இது. வீட்டில் செஞ்சோடனே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அது ரெகுலராக நாங்கள் அப்பப்போ செய்ய ஆரம்பிச்சோம். முக்கியமாக எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ் இது. வீட்டில் எப்போவுமே எப்போ சிக்கன் ரோல் செய்வேன், எப்போ சிக்கன் ரோல் செய்வேன்னு கேட்டுட்ருப்பாங்க. இதோட டேஸ்ட்டும் எக்ஸாக்டாக ஷவர்மா டேஸ்ட்டு இருக்கும். அது ஆல்மோஸ்ட்டு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இதுக்கு ப்ரிப்பரேஷன்லாம் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு சிக்கனை மேக்னேட் பண்ணி சிக்கன் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் வெஜ்ஜு ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் மயோனைஸ் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணணும். மைதா இல்லாமல் சப்பாத்திலே நாங்கள் கோதுமை மாவில் செய்கிறோம். ஃபஸ்ட்டு சிக்கன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் தான் இந்த ரோல் பண்ணும்போது எங்கேயும் மிஸ் ஆகாமல் அதிலே இருக்கும். இதுக்கு மேக்னேட் பண்ணுறதுக்காக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், காரத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா தூள் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவேன். நீங்கள் சிக்கன் 65 தூள்லாம் கடையில் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது 65க்கு போடுற மாதிரி இந்த கொஞ்சம் மாவு மாதிரி இல்லாமல் மசாலா, மீன் வறுக்கிற மசாலா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கோட்டிங் வரணும். எல்லா மசாலாவுமே சிக்கனில் நல்லா கோட் ஆகிருக்கணும். இது கொஞ்சம் பெப்பரு, சால்ட்டு, லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மேக்னேட் பண்ணி ஊற வச்சுடுவேன். இது ஃபஸ்ட்டு சிக்கனை மேக்னேட் பண்ணி வச்சுட்டோன்னா அது ஊறுறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்திக்கு மாவை பிசைஞ்சு வைக்கணும், காய்கறிகள்லாம் அரிஞ்சு வைக்கணும், மயோனைஸ் ரெடி பண்ணணும். நான் வீட்டிலே மயோனைஸ் ரெடி பண்ணி வச்சுருவேன். அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வீட்டில் செய்கிற மயோனைஸ் எங்கள் எல்லாருக்குமே கடையில் வாங்குறத விட ரொம்ப பிடிக்கும். இது ஒன்ஸ் செஞ்சு அப்போயே காலி பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்கனை மேக்னேட் பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷவர்மாக்கெலாம் மைதா மாவில் செய்கிற அந்த குப்பூஸ் இருக்கும். இது நம்ம வீட்டிலே செய்கிறதால ஹெல்தி ஆப்ஷன்ஸை சப்பாத்தி மாவு போட்டு சப்பாத்தி போட்டுருவோம். நீங்கள் சப்பாத்தி மாவு யூஸ்வலாக பிசையும் போது கூட நீங்கள் ஜஸ்ட் அந்த உப்பு ஆயிலெலாம் விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கம்பைன் ஆனதுக்கப்புறம் விட்டுடுங்க. நல்லா கம்பைன் ஆன கொஞ்சம் ஊறினதுக்கப்புறமா பிசைய ஆரம்பிச்சோன்னா நல்லா சாஃப்டாக வரும். நெக்ஸ்ட்டு மயோனைஸ்க்கு முட்டையோட ஒயிட் யோக் மட்டும் தனியாக செப்பரேட்டாக எடுத்துக்கிட்டு எல்லோ யோக்கை தனியாக வச்சுடுங்க. ஒரு 2 முட்டை எடுத்துக்கிறேன் நான். 2 முட்டையில் ஒரு 100 ml ஆயில் ஊற்றுற மாதிரி வரும். ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் அதிலே பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இதுக்கான உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் பெப்பர் முழுசாக ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஃப்ளேவருக்காக நான் கார்லிக்கு பூண்டு துருவி போட்டுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கட் பண்ணி போட்டப்போலாம் சரியாக மையாமல் அந்த ஆயிலோடு நல்லா கோட்டாகி மிக்சியில் சரியாக மையல, அதனால் நான் அது கொஞ்சமாக துருவி போட்டுவிட்டால் அது எல்லாமே கம்பைன் ஆகி அந்த ஃப்ளேவரும் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு மயோனைஸ்ன்றதுக்கு பதிலாக ஒரு கார்லிக் சாஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த லெமன் ஜூஸ், ஒயிட் யோக்கு, பெப்பர், சால்ட்டு இதை மட்டும் ஒரு கார்லிக்லாம் போட்டது மட்டும் ஒரு பல்ஸ் மோடில் போட்டு 2 நிமிஷம் போட்டு 2 செகண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணுங்க. நீங்கள் பல்ஸ் மோடில் போடும்போதே அது கொஞ்சம் ஃப்ளஃபியாக நுறையாக வந்துடும். ஆயில் ஒரு 100 ml வரைக்கும், 100 to 150 ml வரைக்கும் நீங்கள் விடலாம். அது கொஞ்சமாக ஊற்ற முடியல, அதனால் திறந்து ஃபுல்லாக ஊற்றிடுறேன். இது நீங்கள் ஒயிட் யோக் மட்டும் போடும்போது நல்லா திக்கான ஒரு மயோனைஸ் கிடைக்கும். அந்த மயோனைஸ் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்லாம் பிடிக்காது அப்படி சொல்கிறவங்க ஒயிட் யோக் மட்டும் போட்டிங்கன்னா அந்த மயோனைஸோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்காது, கார்லிக் ஃப்ளேவர் தான் இருக்கும். எல்லோ யோக்கும் போடும்போது தான் இந்த மைனஸோட வாசனை நல்லா ஹோட்டலில் செய்கிற மாதிரியான வாசனை இருக்கும். ரொம்ப திக்காக இருக்கிறது எல்லோ யோக்கை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃப்ளூயிட் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் சிக்கனை மேக்னேட் பண்ணி வச்சதை நான் ஏர் ஃப்ரையரில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக நான் இந்த ஆப்ஷன் போயிருக்கிறேன். நீங்கள் நார்மலாக மீன் வறுக்கிற மாதிரி தோசைக்கல்லில் போட்டுட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை செமி ஃப்ரை மாதிரியும் பேனில் பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆகிற கேப்பில் ஆனியன், கேப்சிகமு, கேபேஜ், கேரட் இது 4த்தையும் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிறதுன்றதால பெருசாகவே கொஞ்சம் அரிஞ்சிட்டேன். எப்படியா இருந்தாலும் சாப்பிட்டுடுவாங்க. ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி செய்யும் போதெல்லாம் ரொம்ப பொடியாக கட் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருப்பேன். ஏன்னா ரொம்ப பசங்க சாப்பிடணுன்றதுக்காக மெனக்கெட்டு செய்வேன். இப்போ எல்லாேருக்கும் பிடிச்ச டிஷ்ஷுன்றதால கடகடன்னு அரிஞ்சு போட்டுடுவோம் அப்படின்ற மாதிரி போட்டாச்சு.
பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் கேரட்டை போட்டு வதக்கி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா கோஸு குடமிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது நல்லா வதங்கி வரணும். இது வதக்கி விட்டுட்டு இருக்கும்போதே இந்த ஷவர்மாஸ்க்கெல்லாம் ஒரு பிக்கிள் கொடுப்பாங்க இல்லையா, ஒரு குக்கும்பரோ கேரட்டோ ஒரு சில்லிலாம் போட்டு ஒரு காடியில் ஊற வச்ச மாதிரி ஒரு பிக்கிள், அதையும் ரெடி பண்ணுறதுக்காக, அது எனக்கு பிடிக்கும் பர்சனலாக, அதனால் நான் ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு, தண்ணி கொதித்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வெள்ளரிக்காய் கேரட் இதெல்லாம் நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி போட்டுவிட்டு அதில் தேவையான அளவு உப்பு, சர்க்கரை ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறமா வினிகர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருப்பேன். இது வினிகர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ளேவர் புளிப்பாக வேணும் அப்படின்னா, எனக்கு புளிப்பு இனிப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கணும் மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். வதங்கி வரும்போது நம்ம சால்ட்டு பெப்பரு இது கூட கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்குவோம். இந்த ஸ்டேஜில் வேணும்னா உங்களுக்கு அந்த பெரி பெரி மசாலா தந்தூரி மசாலா அந்த மாதிரி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த மசாலா ஃப்ளேவர் வேணும்னா, எங்களுக்கு ரொம்ப மசாலாலாம் வேணாம் பசங்களுக்கு கொடுக்குறதுன்றதால நான் மைல்டாக போட்டுக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட சிக்கனை சேர்த்து நல்லா அது கூட கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்து வச்சிடணும். இதுக்கு தான் ஸ்டஃபிங். இது ஸ்டஃபிங்க்கு தேவையானது ரெடி ஆகிடுச்சு. சைட் பை சைட் நான் சப்பாத்தியும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மயோனஸையும் எடுத்து வச்சுட்டு இது கூட நம்ம ரோல் பண்ணி இப்போ எடுத்துக்கணும். ஷவர்மாவுக்கு ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்பாத்தி நல்லா உப்பி புஃப்னு வந்ததுன்னா அதுக்குள்ளே அந்த ஷவர்மா பாக்கெட் மாதிரி செய்வாங்களா, அந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அப்படி செஞ்சுக்கலாம். பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் சிக்கன் லவர் அந்த மாதிரினா இதுக்கு உங்களுக்கு ஹெல்த்தியான ஆப்ஷன், சூப்பரான ஆப்ஷன். இப்போ வந்து நல்லா செஞ்சு சுருட்டி சப்பாத்தி